ஹாய், பன்னீர் ஸ்டஃப்டு தந்தூரி மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 40 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சில்லி பவுடர், ஜீராத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கஸ்தூரி மேத்தி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அப்படியே கசக்கிட்டு போட்டுருங்க. பன்னீர் டிக்கா மசாலா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு டீஸ்பூன் பன்னீர் டிக்கா மசாலா இது போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 to 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சின்னதாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, குடமிளகா இது அப்படியே டைரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு சாட்டே பண்ணிடணும். வெங்காயம் வதக்கிட்டு தான் தக்காளி போனோம்னா இதை அப்படியே போட்டுட்டு போகிறோம். மொத்தமாக போட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பன்னீர் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை அப்படியே இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறோம். ஸோ இப்போ பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. நெக்ஸ்ட் ஒரு தந்தூரி பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டீஸ்பூன் தயிர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டால் நீங்கள் கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் க்ரஷ் பண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த பேட்டரை நான் ஆல்ரெடி மைதா மாவு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ½ அன் ஹவர் பிஃபோராகவே எண்ணெய் தேய்ச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு சின்னதாக மோமோ ஷீட் மாதிரி ரொம்ப தின் லேயராக தேய்ச்சிக்கணும். ஸோ தின் லேயராக தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை தேவையான அளவு இதில் வச்சுட்டு மோமோ ஷீட் மாதிரி மடிக்க போகிறோம். ஸோ ஒரு சைடு நான் ப்ளீட்ஸ் மாதிரி மடிச்சுட்டு அதர் சைடு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். அவ்வளோதான், மோமோஸ் ரெடி. அதே மாதிரி நான் இன்னொரு ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தின்னாக தேய்ச்சிக்கணும். பன்னீர் ஸ்டஃபிங் தேவையான அளவு வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு சைட் ப்ளீட்ஸ் மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறத அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 மோமோஸ் கிடச்சிருக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்டஃபிங்க்கு. இந்த மோமோஸ் அப்படியே நம்ம இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச தந்தூரி பேட்டரில் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் இந்த கோட்டிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ½ அன் ஹவர் வச்சு எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ½ அன் ஹவர் கழிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த கோட்டிங் நல்லா ஒட்டியிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு தோசைக்கல்ல ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இது ஷாலோ ஃப்ரை மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். 3 டீஸ்பூன் ஆயில் விட்டாலே போதும். ஸோ இது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா இது கருகாமலும் ஒட்டாமலும் வரும். ஸோ அப்பப்போ மூடி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ளேமில் காட்டும் போது நல்லா அப்படியே ரெட் கலரில் வேணுன்றதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம புல்கா பண்ணுறதுக்கு ஒரு க்ரில் வச்சுருப்போம்ல, அந்த க்ரில் மேலே நான் டைரெக்டாக ஃப்ளேமில் காட்டுறேன். அவ்வளோதான், ஒரு 1 மினிட் காட்டினாலே போதும், அதுவே அதிகம். பன்னீர் தந்தூரி மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு க்ரீன் சட்னி, லச்சா ஆனியன், லெமன் லைட்டாக மேலே தூவி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.